Hello everyone. Welcome to my class, Dr. Shobana's Literature Classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது My Last Duchess by Robert Browning. This is a dramatic monologue by Robert Browning. So before we enter into the slides, a kind request. Those who haven't yet subscribed my channel, kindly subscribe. Thank you. So was born on 1812 and he died in 1889. ஓகே, இவர் வந்து விக்டோரியன் பாய்ட்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இஸ் ராபர்ட் ப்ரௌனிங். பிசைட்ஸ் டென்னிசன் ப்ரௌனிங் தான் விக்டோரியன் ஏஜில் நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச போயட்ஸ். சரி, ஓகே, இவர் வந்து ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ட்ராமட்டிக் மோனோலாக்ஸ் எழுதுறதுல ப்ரௌனிங் வந்து ஹி பர்ஃபெக்டட் மோனோலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவரோட ஒர்க்ஸில் வந்து நம்ம எது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஐரனி, கேரக்டரைசேஷன், சோஷியல் கமெண்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஈவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம்லயே சேலஞ்சிங் வொக்காபுலரி அண்ட் சின்டெக்ஸ், இது எல்லாமே அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மை லாஸ்ட் டச்சஸ்ல நம்ம பார்க்கலாம். இன் 1846 he married fellow poet Elizabeth Barrett Browning சொல்லுவோம்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். ஸோ he married Elizabeth Barrett. அதுக்கப்புறம் இட்டலிக்கு போயிட்டாரு. Robert Browning is considered to be the perfecter of dramatic monologue which had its heyday in the Victorian period. விக்டோரியன் பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த dramatic monologue, அதை வந்து அந்த ஃபார்மை வந்து பர்ஃபெக்ட் பண்ணது. அது ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபார்ம் தான், பட் அது பர்ஃபெக்டா இப்படிதான் இருக்கணும்னு அதுக்குன்னு அதை ஒரு சிஸ்டமைஸ் பண்ணது வந்து ராபர்ட் ப்ரௌனிங் தான். So dramatic monologue அப்படின்னா என்னன்றது முதல் தெரிஞ்சுக்கோங்க. A single person who is clearly not the poet utters the speech that makes up the whole of the poem in a specific situation at a critical moment. A single person, இந்த போயம் வந்து ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கும். அவர் வந்து பொயட் கிடையாது. ஸ்பீக்கர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பொயட். அது வந்து அவரோட லைஃப்ல ஒரு குரூஷியல் மொமெண்டான டைம்ல பேசுறதா இருக்கும். நம்மளோட சேனல்லே இதுக்கு முதல் ஆண்ட்ரியோ டெல் சார்ட்டோ பார்த்திருப்போம். அதுவும் ஒரு ட்ராமட்டிக் மோனோலாக் தான். அதுவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் பை ராபர்ட் ப்ரௌனிங். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். திஸ் பர்சன் அட்ரஸஸ் அண்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஒன் ஆர் மோர் பீப்புள். பார்த்தீங்கன்னா இவர் பேசுறாரு அப்படின்னா அங்க ஆடியன்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னா அஃப்கோர்ஸ், ஏன்னா ட்ராமாட்டிக் அப்படின்னு வருது. ட்ராமாட்டிக் மோனோலாக், டிராமானாலே ஒரு 2-3 பேர் இருக்கணும் தான். அப்போ அது வந்து ஆனா மோனோலாக்னு வருது, தனியா ஒருத்தர் பேசிக்கிறாரு. அப்போ ஒரு 2-3 ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும்தான் பேசுவாரு. மற்றவங்க அந்த ஆடியன்ஸ் பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பட் வி நோ ஆஃப் த ஆடியன்ஸஸ் பிரசன்ஸ் ஆர் ஆடிட்டர்ஸ் பிரசன்ஸ், ஹியரர்ஸ், யார் அவரை கேட்குறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா ஆர் வாட் தே சே ஆர் டூ ஒன்லி ஃப்ரம் த க்ளூஸ் இன் த டிஸ்கோர்ஸ் ஆஃப் த சிங்கிள் ஸ்பீக்கர். அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஒரு சில க்ளூஸ் கொடுப்பாரு. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், இங்க வாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாரு. அதை வச்சு we understand that there are some audience there with him. அவர் பேசுறத கேட்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி ஒருத்தரோ 2 பேரும் இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The main principle controlling the poet's choice and formulation of what the lyric speaker says is to reveal to the reader in a way that enhances its interest, the speaker's temperament and character. அப்போ மெயினா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போயிட்டோட சாய்ஸ் என்னவா இருக்கும்னா இந்த லிரிக்ஸ்ல வந்து டு ஷோ த கேரக்டர் ஆஃப் த ஸ்பீக்கரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகா வந்து என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அது ரொம்ப நல்லா கேரக்டர் டெவலப் பண்ணி இருப்பாங்க இந்த டைப் ஆஃப் ட்ராமட்டிக் மோனோலாக்ல. ஓகே, மை லாஸ்ட் டச்சஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இந்த போயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதான் சொன்னேன், ட்ராமட்டிக் மோனோலாக், ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருப்பாரு. ஸோ நம்மளுக்கு அது என்ன ஏதுன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், ஆக்சுவலா இது நெஜ கதை, ஒரு பார்ஷியலி ஃபேக்ட் இருக்கும் இந்த போயம்ல. என்னன்னா ஃபெராரா அப்படிங்கிறது வந்து எபிகிராஃப்ல, இந்த ஃபெராரான்ற எபிகிராஃப்ல தான் போம் வந்து ஆரம்பிச்சிருக்கும். எபிகிராஃப் அப்படின்னு சொன்னா ஒரு முன்னாடி எழுதியிருக்க ஒரு சின்ன வாக்கியத்தை இல்லைன்னா ஒரு சின்ன வார்த்தையை தான் எபிகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போயம்க்கோ ஒரு ஏதோ ஒரு லிட்டரரி பீஸ்க்கு முன்னாடி வர்ற ஒரு சின்ன ஒரு
வாக்கியத்தை தான் வந்து எபிகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஃபெராரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் ஸ்பீக்கர். அந்த ஃபெராராங்கிறவர் தான் ஸ்பீக்கர். அல்ஃபோன்சோ டு டி எஸ்ட் அப்படிங்கிறவர். இவர் தான் டியூக் ஆஃப் ஃபெராரா. ஃபெராராங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஊர், இட்டலியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் தான் ஃபெராரா. அதோட டியூக் தான், டியூக்னா சிற்றரசன் மாதிரி. அல்ஃபோன்சோ டு டி எஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஃபெராராவோட சிற்றரசன். இவருக்கு வந்து என்ன பண்றாருன்னா ஹி மேரிஸ் அ கேர்ள். அவருக்கு ஏஜ் 24 இருக்கிறப்போ அவர் 13-year old கேர்ளை வந்து மேரி பண்ணிக்கிறாரு. அவங்க பேரு லுக்ரீசியா. பாத்தீங்கன்னா ஃபெராரா மேரேஜ் பண்ணியிருக்க அந்த லுக்ரீசியா வந்து ஒரு நல்ல ரொம்ப வெல்த்தி, இவரோட கம்பேர் பண்றப்போ ரொம்பவே ரிச்சான ஒரு ஃபேமிலி. ஆனா இவருக்கு அல்ஃபோன்சோக்கு எப்படின்னா அவர் தன்னோட பரம்பரையை பத்தி ரொம்ப பெரிய இது கொண்டவர், பெருமை கொண்டவர். நாங்க வந்து ஒரு பெரிய நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறவரு தன்னோட ஒய்ஃபை வந்து அந்த சோஷியபிளி வீக்கரா தான் நினைப்பாரு. பட் இப்ப பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒய்ஃபோட ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச் இவர் கூட கம்பேர் பண்றப்போ. ஸோ நிறைய டவுரியோட அந்த பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஃபெராரா. ஓகே. ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நாள் அவர் கை விட்டுட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ல, உண்மையில நடந்த விஷயங்கள். இதை தான் வந்து ஒன்லைன் ஸ்டோரியா எடுத்துக்கிறாரு ப்ரௌனி. எடுத்துட்டு இந்த டிராமாட்டிக் மோனோலாக டெவலப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணை வந்து சரியா கவனிக்கல. ஒரு 16th ஏஜ்லயே அந்த பொண்ணு ஷி டைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ எதனால சாகுறான்னா டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஷி வாஸ் பாய்சன்டு டு டெத், அதாவது அவள் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டாள் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகே. இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து கதையோட கருவா எடுத்துக்கிறாரு. யாரு அப்படின்னு சொன்னா ராபர்ட் ப்ரௌனிங். த டியூக் தென் இன் 1564 sought the hand of Barbara, 8th daughter of Holy Roman Emperor Ferdinand I and Anna of Bohemia and Hungary and the sister of the Count of Tyrol Ferdinand II. ஓகே. இப்போ டியூக் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, செகண்ட் ஒய்ஃபையும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஓகே. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். ஓகே. இப்போ இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ஃப்ராப்பேண்டல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்கல்ப்டர் கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கல்ப்டர், இந்த ஊழி வச்சு வேலை செய்வாங்க போல, சிலையெல்லாம் செதுக்குவாங்க இல்லையா, அவர் தான் ஸ்கல்ப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கல்ப்டர் பற்றியும் ஒரு பெயிண்டர் பற்றியும் இந்த போம்ல வரும். பட் அது ரெண்டுமே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான். அது உண்மையிலேயே அந்த மாதிரி யாருமே பெயிண்டரோ ஸ்கல்ப்டரோ கிடையாது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், போமோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம we will see these characters when we are reading the poem. Form of the poem பாருங்க. My Last Duchess comprises rhyming pentameter lines. ரைமிங்கா இருக்கும். and at the same time the lines do not employ end stops, rather they use enjambment lines. enjambment lines நம்ம ஆல்ரெடி ஒரு போம்ல கூட பார்த்துருந்துருப்போம். இதுலயும் enjambment lines தான் இருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடியணும்னா அந்த முடிய வேண்டிய இடத்துல போம் வந்து முடியாது, அது ஒரு மாதிரி லெங்க்தியா போகும். அந்த ப்ராப்பரான அந்த ஸ்டாப்ஸ், என் ஸ்டாப்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறது தான் வந்து என்ஜாம்மெண்ட் லைன்ஸ். தேவையில்லாத ஒரு லெங்க், ஷார்ட்டா முடியுது, லெங்க்தா முடியறதுன்ட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான லைன் ஸ்கீம் இல்லாம இருக்கிறது தான் என்ஜாம்மெண்ட் லைன்ஸ். ஆனா ரைமிங் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணிருக்கிறாருன்னு சொல்றாங்க. The poem provides a classic example of a dramatic monologue. So dramatic monologues அவர் எழுதியிருக்கிறது நிறைய எழுதியிருக்காரு. ஃப்ராட் லிப்பி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா டெல் சாட்டோ, மை லாஸ்ட் டச்சஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரௌனிங் வந்து நிறைய ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ் எழுதியிருக்காரு. இதுல வந்து இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் மை லாஸ்ட் டச்சஸ். இந்த டைப் ஆஃப் போயம்ஸ்ல இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். தி ஸ்பீக்கர் இஸ் கிளியர்லி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த போயட். கண்டிப்பா ஸ்பீக்கருக்கும் பொயட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்பீக்கரும் பொயட்டும் வேற வேற. அது வந்து நம்மளுக்கு போயம் வாசிக்கிறப்பவே தெரியும். அண்ட் ஆடியன்ஸ் இஸ் சஜஸ்டட் பட் நெவர் அப்பியர்ஸ் இன் த போயம். ஆடியன்ஸ் வந்து அங்க இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா அவரை பத்திய எந்த குறிப்பும் இல்லை. அண்ட் த ரெவலேஷன் ஆஃப் த டியூக்ஸ் கேரக்டர் இஸ் த போயம்ஸ் பிரைமரி எய்ம். இந்த போயமோட மெயின் எய்மே கேரக்டர், டியூக்கோட கேரக்டரை வெளிப்படுத்துறது தான், வெளிக்கொண்டு வர்றது தான். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த போயம். Let us get into the poem. ஃபெராரா இப்படிதான் ஆரம்பிக்குது. ஃபெராரா பேசுற மாதிரி இருக்கு. இது வந்து எபிகிராஃப். அவர் என்ன சொல்றாரு, ஃபெராரா அவர் தான் அந்த ஸ்பீக்கர்.
He is speaking. That is my lost Duchess painted on the wall, looking as if she were alive. I call that piece a wonder now. Fra Pandolf's hands work busily a day, and there she stands. அப்படின்னு சொல்றாரு. That is my last Duchess painted on the wall. அவர் என்ன பண்றாருன்னா ஃபெராரா வந்து ஒருத்தருக்கு தன்னோட இறந்து போன ஒய்ஃபோட பெயிண்டிங்கை காமிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா, இவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டதுனால செகண்ட் ஒய்ஃபுக்காக தேடிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு அலையன்ஸ் கொண்டு வர்றவர் தான் அவர். ஒரு மீடியேட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பெயிண்டிங்கை யாரு காமிக்கிறா? ஃபெராரா காமிக்கிறார். அதாவது டியூக் ஆஃப் ஃபெராரா, அல்ஃபோன்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய டியூக் ஆஃப் ஃபெராரா காமிச்சிட்டு இருக்கிறாரு. தட் இஸ் மை லாஸ்ட் டச்சஸ் பெயிண்டட் ஆன் த வால். அந்த வால்ல பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்னோட டச்சஸ், மை லாஸ்ட் டச்சஸ், த டச்சஸ் தட் டைட். இறந்து போன அந்த அரசி தான் இங்கே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாள். லுக்கிங் அஸ் இஃப் ஷி வர் அலைவ். அந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னா அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. தட் இஸ் it looks as if she were alive. அவ உயிரோட இருக்க மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்கு. I call that piece a wonder now. இப்போ வந்து இந்த பீஸை வந்து ஒரு ஆச்சரியமா நான் பார்க்கிறேன். ஏன்னா உயிரோட அவளை எப்படி பார்த்தனோ அப்படியே இந்த பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Fra Pandolf's hands work busily a day and there she stands. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரா பேண்டல்ஃப்னு ஒரு பெயிண்டரை பற்றிய ஒரு ஃபிக்ஷன் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போயம்ல. அது வந்து ஃபுல்லாக ஃபிக்ஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து கதை தான், உண்மைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா கிரியேட் பண்ண ஒரு பெயிண்டரோட நேம் தான் ஃப்ரா பேண்டல்ஃப். ஃப்ரா பேண்டல்ஃபோட கைகள் ஒரு நாள் முழுக்க வேலை செய்தது, அதோ பார் அவள் அங்கே உயிரோடு நிற்பது போல் இருக்கிறாள் அப்படிங்கிறார். ஃப்ரா பேண்டல்ஃப்ஸ் ஹேண்ட்ஸ் ஒர்க் பிஸிலி a day and there she stands. அவள் அங்கே நிற்கிறாள். Will it please you sit and look at her? பாருங்க, நீங்க உட்கார்ந்து கூட பாருங்க, அவளை நல்லா பாருங்க, அந்த டயக்ராம, அந்த பெயிண்டிங்கை பாருங்க. I said Fra Pandolf by design, for never read strangers like you that pictured countenance, the depth and passion of its earnest glance, but to myself they turn, since none puts by the curtain I have drawn for you but I. So உட்கார்ந்து கூட நீங்க பாருங்க. ஏன்னா ஃப்ரா பேண்டல்ஃபோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபார் நெவர், இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் நான் அலோவ் பண்ணது கிடையாது. இந்த கவுண்டனன்ஸ்னா ஃபேஸ், தட் பிக்சர்ட் கவுண்டனன்ஸ், இந்த பெயிண்டிங்ல இருக்க இந்த முகத்தை வேற எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் பார்க்க நான் அலோவ் பண்ணது கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், மற்றபடி உங்களை தான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த முகத்துல என்ன தெரியுதுன்னா, the depth and passion of its earnest glance, அதோட அந்த பார்வையில தெரிகிற அந்த பேஷன், அந்த ஆழம், அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய வேணான்னு நான் நினைச்சிருக்கேன். பட் டு மை செல்ஃப், எனக்கு மட்டும்தான் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஆனா இன்று வந்து அதை திறந்து காமிச்சிருக்கேன். Since none puts by the curtain I have drawn for you but I, இந்த கர்டனை என்ன தவிர வேற யாருமே திறக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆர்டர். ஸோ நான் மட்டும்தான் திறந்து பார்ப்பேன், நான் விரும்பினா மற்றவங்களுக்கு திறந்து காமிப்பேன். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, புதியவர்கள்ல நீங்க தான் பாக்குறீங்க. And seemed as they would ask me if they dust how such a glance came there. ஏன் தெரியுமா நான் இதை யாருக்கும் காமிக்க மாட்டேன், இதை பார்த்தோன்னு எல்லாம் கேட்கறது, இப்படி ஒரு பார்வை எப்படி அங்கே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அவ பாக்குறது, அந்த கண்கள் வந்து ஏன்னா பார்த்து தான் வரைஞ்சிருப்பாங்க பெயிண்டிங். அப்போ அந்த பார்வை ஏன் அவ்வளோ ஆழமா இருக்கு, என்ன ஒரு கிளான்ஸ் இது, என்ன ஒரு ஹாப்பியான கிளான்ஸ், இவ்வளோ சியர் எங்க இருந்து வந்தது, இவ்வளோ ஹாப்பினஸ் அந்த பொண்ணுக்கு எங்க இருந்து கிடைச்சது. ஸோ நாட் த ஃபர்ஸ்ட் ஆர் யூ டு டர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ். ஸோ நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, நம்மளுக்கு தெரியாது, பட் அவர் சொல்றாரு, குறிப்பு சொல்றாரு. ஸோ நாட் த ஃபர்ஸ்ட் ஆர் யூ டு டர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ். இப்படி ஒரு சிரிப்பான ஒரு சந்தோஷமான ஒரு பார்வையா, இது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிடையாது, இதுக்கு முதவே இதை பார்த்தவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸா இல்லாம இருக்கலாம், அந்த வீட்டை சேர்ந்தவங்களோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ கேட்டிருந்திருக்கலாம். யூ ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் டு டர்ன் அண்ட் ஆஸ்க் திஸ்.
Sir, it was not her husband's presence only called that spot of joy into the Duchess's cheek. நான் இங்க உட்கார்ந்துருந்தேன், அது மட்டும் காரணம் கிடையாது. இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம் நான் பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். Her husband's presence only. It was not the reason that her presence, husband's presence only. நான் உட்கார்ந்தது மட்டும் இவளுடைய இந்த சந்தோஷத்திற்கு காரணம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. Called the spot of joy into the Duchess cheek. அந்த டச்சஸோட கன்னத்துல விழுந்த அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல ஏற்பட்ட குழி, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் கிடையாது, அவளோட ஹஸ்பண்டான நான் மட்டும் கிடையாது. Perhaps Frappandel chanced to say, her mantle laps over my lady's wrist too much, or paint must never hope to reproduce the faint half flush that dies along her throat. Such stuff was courtesy. ஓகே, ஒருவேளை நான் உட்கார்ந்ததுனால அவ அவ்வளோ வெக்கப்பட்டு சந்தோஷப்பட்டு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா ஒரு ஜாயை வெளிப்படுத்துறான்னு நினைக்காதீங்க. அவ எல்லார்ட்டையும் அப்படிதான் இருப்பா. மேபி ஃப்ராப்பேண்டல்ஃப் அந்த பெயிண்டர் இருக்கார் இல்லையா, அவர் கர்டசிஸைக்கு அதாவது சொல்லியிருக்கலாம், உங்களோட அந்த மேண்டில் கையில விழுகிறது உங்க கையோட அழகு தெரியாம போகுதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு பெயிண்டரால இத்தனை அழகா திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஏதாவது கர்டசிஸைக்கு சும்மா ஃபார்மலா அவன் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு கூட இவ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. She thought and cause enough for calling up that spot of joy. சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட அவ அவ்வளோ சந்தோஷப்படுவா. She had a heart, how shall I say, too soon made glad. அவளுக்கு ஒரு இதயம் இருந்தது, அதை எப்படி சொல்வது? too soon made glad. சீக்கிரம் அவளை சந்தோஷப்படுத்திடும். பொதுவா ஒவ்வொருத்தரை பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னோட இந்த இறந்து போன வைஃபை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்னதா ஒண்ணு சொன்னாலே பெருசா சந்தோஷப்படுவா. இட் வாஸ் டூ ஈஸிலி, ஷி வாஸ் டூ ஈஸிலி இம்ப்ரெஸ்ட். எதை பார்த்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிடுவா, ரொம்ப சந்தோஷப்படுவா, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. ஷி லைக் வாட் எவர் ஷி லுக்ட் ஆன் அண்ட் ஹர் லுக்ஸ் வெண்ட் எவ்ரிவேர். அவ பார்ப்பது எல்லாமே அவளுக்கு பிடித்தமா இருந்தது. அது மட்டுமல்ல, அவள் பார்வை எல்லா பக்கமும் சென்றது அப்படிங்கிறாரு. இதுதான் அவருக்கு பிரச்சனையே. என்னன்னா ஒய்ஃப் யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படுறா, எல்லார்ட்டையும் பேசுறா, எல்லார்ட்டையும் சிரிக்கிறா. இதுலதான் அவ என்னதான் அழகா இருந்தாலும் கிங்குக்கு அது பொறுக்க முடியல அப்படிங்கிறாரு. So it was all alone my favor at her breast, the dropping of the daylight in the west, the bow of cherries some officious fool broke in the orchard for her, the white mule she rode with around the terrace, all and each would draw from her alike the approving speech or blush at least. நான் என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை அழக வர்ணிச்சு பேசினாலும் சந்தோஷப்படுவா. ஒரு ஃபூல், ஒரு அஃபிஷியஸ் ஃபூல், அதாவது ஒரு சாதாரண ஆளு, அங்க இருக்கிற வேலை பார்க்கிற ஒரு அடிமை, அவன் அவளுக்காக பெர்ரிஸ் வெட்டிட்டு வந்தான். ஆர்ச்சர்ட்ல இருந்து ஒரு கிளைய, பெர்ரிஸ் உள்ள ஒரு கிளைய வெட்டிட்டு வந்தாலும் சரி, ஒரு மியூல், ஒயிட் மியூல்ல ஏறி, ஒயிட் மியூல்னா ஒரு சின்ன குதிரை தான் மியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மியூல் ஏறி அவ டெரேஸ்ல சுத்தி காமிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷனுங்க. நான் ஹஸ்பண்ட், நான் பிரைஸ் அவளை வர்ணிச்சாலும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றா. ஒரு அடிமை கொண்டு அவளுக்கு ஏதாவது பழங்களை கொண்டு கொடுத்தாலும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றா. நான் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றா. எல்லாமே தட் வுட் draw from her alike அப்படிங்கிறாரு. ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் அவகிட்ட, எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறா. அவ த அப்ரூவிங் ஸ்பீச், ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க் பண்ணுவா, ஆர் பிளஷ் இல்லைன்னா வெக்கப்படுவா. அட்லீஸ்ட் she thanked men good, but thanked somehow I know not how, as if she ranked my gift of 900 years old name with anybody's gift. என்னங்க இது அநியாயமா இருக்கு. நான் என்னோட பரம்பரையா நாங்க வச்சிருந்த ஒரு கிஃப்ட் அவளுக்கு கொடுக்கறேன், அதுக்கும் தேங்க்யூ ஒரே மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி வேற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி தேங்க் பண்றா, சந்தோஷப்பட்டு தேங்க் பண்றா. என்ன இது நியாயம் அப்படிங்கிறாரு இவர். யாருன்னா நம்ம ஃபெராரா, டியூக் ஆஃப் ஃபெராரா அல்ஃபோன்சோ. Who stooped to blame this sort of trifling? இதை
இப்படி நான் வந்து குற்றம்னும் பெருசா சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன விஷயம் தான். இப்படியா இருப்பா, அதுக்குன்னு ஒரு கேரக்டர்ல அவளை பத்தி பெருசா தப்பாவும் சொல்லல. ஆனா அந்த பொண்ணோட கேரக்டர் பாருங்களேன், ஷி இஸ் வெரி யங், பட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா ஷி இஸ் ஹாப்பி டுவர்ட்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்த பார்த்தும் சந்தோஷப்படுறா. ஒரு மாதிரி ஃபிளர்ட்டிங் கேரக்டரா இருக்கு. யார்கிட்டையும் ஜாலியா பேசுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா வந்து அந்த ஒய்ஃபை வந்து இவர் போர்ட்ரே பண்றார். நம்ம யாரோட பார்வையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன், ஒரு ஒய்ஃப் மேல நிறைய குறைகள் உள்ள ஒரு கணவன் பார்வையில இருந்து தான் ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அவர் அப்படித்தான் சொல்வார். ஹூ வுட் ஸ்டூப், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்யறதெல்லாம் பெருசு. அப்ப அதுக்குதான் அவர் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னை பத்தி தான் அவ சந்தோஷப்படணும், தனக்காக தான் அவ சந்தோஷப்படணும், மத்தவங்களெல்லாம் பார்த்து அவ அந்த கர்வமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவ என்ன பண்றா, ஷீ இஸ் ஹாப்பி டு எவ்ரி ஒன். இவரை ட்ரீட் பண்ற மாதிரியே எல்லாரையும் ட்ரீட் பண்றா. அதுதான் பிரச்சனையே. ஹூ வுட் ஸ்டூப் டு பிளேம் திஸ் சார்ட் ஆஃப் ட்ரிஃப்லிங். இவ்வளவு என்னன்னு நான் சொல்றது, ஈவன் ஹேட் யூ ஸ்கில் இன் ஸ்பீச் which I have not to make your will quite clear to such an one and say just this or that in you disgust me, here you miss or there exceed the mark, and if she let herself be listened to nor plainly set her wits to ears forsooth and made excuse. இப்போ வந்து எனக்கு வந்து சரியா பேச தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா பேச தெரியுது, அவளை கூப்பிட்டு வந்து சொல்றீங்க, இங்க பாருமா இப்படியெல்லாம் செய்யறது தப்பு. நீங்க நினைக்கலாம் நான் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாமேன்ட்டு. நீங்க நீங்க என் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த விஷயம் நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா உடனே அவ என்ன பண்ணுவாளா, ஓகே எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன், இனிமேட்டு நான் செய்ய மாட்டேன், டக்குன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுருவான். ஈவன் தென் வுட் பி சம் ஸ்டூப்பிங். ஆனாலும் அவ வந்து தன்னோட இதை குறைச்சிக்க மாட்டா, மாத்திக்கவே மாட்டா. அண்ட் ஐ சூஸ் நெவர் டு ஸ்டூப். நான் வந்து இறங்கவே கூடாதுன்னு நினைச்சேன், அவ எல்லார்ட்டையும் இறங்கி போய்கிட்டே இருந்தா. ஓ சார், ஷி ஸ்மைல்டு நோ டவுட் வென் எவர் ஐ பாஸ் ஹர். சார், நான் அடிச்சு சொல்றேன், அவ என்னை பாக்குறப்பெல்லாம் சந்தோஷப்படுவா, சிரிப்பா, அதுல ஒரு குறையும் இல்லை. பட் ஹூ பாஸ் விதவுட் மச் த சேம் ஸ்மைல். ஆனா ஒரு விஷயம், என்னை பார்த்து மட்டும் சிரிக்கல, அவ எல்லார பார்த்தும் சிரிக்கிறா, எல்லார பார்த்தும் சந்தோஷப்படுறா. திஸ் க்ரூ, இது நடந்து கொண்டே இருந்தது. எல்லாரிடமும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள், எல்லார்ட்டையும் சந்தோஷமா பழகுறா. அப்ப இவருக்கு வந்து சந்தேகங்கள் வருது. திஸ் க்ரூ அப்படிங்கிறார், இது வளர்ந்து கொண்டே சென்றது. ஐ கேவ் கமாண்ட்ஸ், நான் ஆணைகள் பிறப்பித்தேன். தென் ஆல் ஸ்மைல் ஸ்டாப் டுகெதர், அவளுடைய எல்லா சிரிப்பும் அடங்கியது அப்படிங்கிறார். ஓகே, ஸோ ஒரு பொண்ணு அவ வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கிறாரு ஒய்ஃப. இது வந்து அந்த ஆண்மகனுக்கு பிடிக்கல, அந்த கிங்குக்கு பிடிக்கல. அவர் வந்து தன்னை ஒரு பெரிய கிங்கா நினைக்கிறாரு, ஒய்ஃப் வந்து தனக்கு மட்டும்தான், தன்னோட பொசஷனா நினைக்கிறார். அவ வந்து அவளோட கேரக்டர்ல இருக்கிறத இவரால ஏத்திக்க முடியல. அதனால என்ன பண்றாரு, அவளோட அந்த சிரிப்பை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு. நான் என்னால இறங்கி போக முடியாது, அவ இறங்கிட்டு இருந்தது என்னோட மதிப்பை குறைச்சது. அதனால நான் என்ன பண்ணேன், all smiles stopped together. I gave commands, நான் ஆணைகள் பிறப்பித்தேன். Then all smiles stopped together, அவளுடைய எல்லா சிரிப்பும் நின்றது. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, he has killed her, he has given commands to kill her, அவளை கொல்லுவதற்கான ஆணை பிறப்பித்து விட்டார் நம்ம கிங். There she stands, இப்பொழுது பாருங்கள், அங்கே அவள் நிற்கிறாள். அசுஃபலை, உயிரோடு இருப்பது போன்றே நிற்கிறார் பாருங்கள். கொன்னுட்டாரு, இங்க பெயிண்டிங்ல உயிரோட இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாள். அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு, will it please you rise, சரி எந்திரிக்கிறீங்களா, போதும் பார்த்தது அப்படின்ட்டாரு. அந்த இவரை யாருன்னா அங்க வந்தவரை, பேச வந்தவரை. we will meet the company below then, கீழே வந்திருக்கிறாங்களே அவங்க கிட்ட போய் பேசுவோம். I repeat the count, your master's known munificence is ample warrant that no just pretense of mine for dowry will be disallowed. ஸோ நான் வந்து அடுத்து இந்த இதுக்கான பேரமும் பேசுறாரு, இந்த கல்யாணத்துக்கு டௌரி பத்தியும் பேசுறாரு. though his fair daughter's self as I vowed at starting is my object. ஒன்னு அவரோட ஃபேர் டாட்டர் எனக்கு பிடிச்சிருக்கு,
ஆனா அதே சமயம் நீங்க டவுரி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. நோ, வி வில் கோ டுகெதர் டவுன்ஸ், வாங்க 2 பேரும் வேணாம் வேணாம் இங்கே வேண்டாம், நம்ம கீழே போகலாம். அவர் என்ன சொல்றான்னு தெரியல. அதான் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்பீக்கரோட ஸ்பீச்ல இருந்து அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் ஏதோ பேசுறாரு, அப்ப இல்ல இல்ல வேண்டாம், கீழே 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு. நோட்டிஸ் நெப்டியூன் தோ டேமிங் அ seahorse thought a rarity, which claws of Innsbruck cast in bronze for me. அது மட்டும் இல்ல, அந்த ரூமே வந்து ஃபுல்லா ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. என்னன்னா ஒண்ணு வந்து ஃப்ராப் பேண்டல்ஃபோட பெயிண்டிங் பார்த்தோமா, இப்ப ஒருத்தரை பத்தி சொல்றாரு. அவர் தான் கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரக். இவர் தான் ஸ்கல்ப்டர், இந்த செதுக்கி இருக்கிறாரு, சிலைகள் செதுக்கி இருக்கிறாரு. அவரோட அந்த செதுக்கப்பட்ட சிலைகளும் அங்கதான் இருக்கு. அவர் வந்து டேமிங் அ சீஹாஸ், நெப்டியூன் தோ டேமிங் அ சீஹாஸ், அந்த மாதிரி ஒரு இது என்னதுன்னா ஒரு ஒரு சிலை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. நெப்டியூன் வந்து ஒரு சீஹாஸ அடக்குவது போன்ற ஒரு இந்த ஒர்க். என்ன ஒர்க் அப்படின்னா சிலை வடிச்சிருக்கிறாரு. இது பாருங்க ரொம்ப ரேரான ஒரு சிலை, இதெல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை எனக்கு வடிவமைச்சு கொடுத்தது கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரக் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ 2 பேர், அதான் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்னு சொன்னோம் ஆரம்பத்துல. ஃப்ரா பேண்டல்ஃபும் கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பிரக்கும், இவங்க 2 பேரும். அப்போ அந்த ரூம் வந்து ஃபுல் ஆஃப் அந்த ஆர்டிஸ்டிக் வேல்யூ. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னதான் இவருக்கு வந்து ஒய்ஃப் மேல பெரிய கோவம்ன்றதை விட ஒய்ஃப் மேல நிறைய வருத்தம் இருக்கு, அதனால கொண்டுட்டாரு. இன்னொரு விஷயம், அவர் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிற அந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியுது. லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜாம்ப்மெண்ட் லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். திடீர்னு ஃபுல்லா போகும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ஜாம்ப்மெண்ட் லைன்ஸ். ஓகே, எங்க ஷீ தேங்க்ட் மென் இங்க விடுது, அப்புறம் திடீர்னு எந்த இடத்துல நிப்பாட்டுறதுன்னு தெரியாம ஏன்னா அவரோட எப்போ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு குரூஷியல் மொமெண்ட்ல, ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு விஷயத்துல, அந்த படத்தை பார்த்தோன்னா அவருக்கு அந்த தன்னோட பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த கோவம், அந்த டென்ஷன், அதுல எல்லாம் அவர் பேசுறப்போ அந்த வார்த்தைகள் வந்து நீட்டா வர மாட்டேங்குது. லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லைன், ஷார்ட் லைன், அந்த மாதிரி போகிறது தான் என்ஜாம்ப்மெண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like, share and subscribe my channel for more such videos. Press the bell icon for notifications and thank you for watching.